அவுலியாக்களிடத்தில், முன்னோர் இடத்தில், நாதாக்களிடத்தில் உதவி தேடுறது. அந்த உதவி தேடுறது கூடாது. ஆதாரமற்ற பலவீனமான சில நபிமொழிகளையும் எந்த அடிப்படையும் இல்லாத கப்சாக்களையும் வைத்தே ஜும்மா மேடைகளையும் பல பயான் நிகழ்ச்சிகளையும் செய்து வந்து கொண்டிருந்த இவர்கள் தற்போது நபிமொழிகளை வைத்து மக்களுக்கு பதிலளிப்பதே வரவேற்கத்தக்க ஒன்று. அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அதுல அல்லாஹ் எங்களுக்கு அனுமதி அளித்தான். அதனால நீங்களும் கபர்களை சென்று ஜியாரத் செய்யுங்கள். ஃபஇன்னஹா துதக்கிருல் மௌத்த, அது மரணத்தை நினைவுபடுத்தும் என்று அந்த செய்தி இருக்கிறது. சில செய்திகள்ல துதக்கிருல் ஆகிரா, அது மறுமையை நினைவுபடுத்தும் என்கிற மாதிரி பலவாறாக அந்த செய்திகள் இருக்கு. அதையும் அந்த சகோதரர் அதை குறிப்பிடுறார். தர்காவுக்கு சென்றால் அங்கு நடக்கிற அந்த அனாச்சாரங்களின் வாயிலாக ஒருவருக்கு மரண சிந்தனை ஏற்படுமா? அதே நீங்கள் குறிப்பிடுகிற ஆதாரப்பூர்வமான நபிமொழிகள்ல அதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் கண்டித்து இருக்கிறார்களே, அதையே நீங்க குறிப்பிடல. நபி அவர்கள் அதை எப்படி கண்டித்து இருக்கிறார்கள்? செய்தி சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறுகிறது. நபி அவர்கள் பொது மையவாடியில் மரணத்தை நினைவு கூர்வதற்காக அங்கு சென்று சந்தித்து வரலாம் என்று நபி அவர்கள் விட்ட அந்த அனுமதியை எப்படி நாம இந்த தர்கா என்கிற இதற்குள் நாம் ஜியாரத் செய்யலாம் என்பதற்கு ஆதாரமாக கொள்ள முடியும்? பெண்கள் ஜியாரத் செய்யக்கூடாது என்று ஒரு ஹதீஸை குறிப்பிட்டு அதன் அடிப்படையில் சொல்றாங்க. இப்பேற்பட்டவர்கள் தங்களுடைய கொள்கையை விளக்க போகிறோம் என்று மாநாடு நடத்தி மக்களுக்கு என்ன கொள்கையை சொல்ல போறாங்க என்பது ஒரு கேள்விக்குறியாக இருப்பதை நாம புரிய முடிகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த சில தினங்களுக்கு முன்னால் திருச்சி மாவட்ட ஜமாத்துல் உலமா சபை சார்பாக அஹ்லு சுன்னா வல் ஜமா கொள்கை விளக்க மாநாடு என்கிற பெயரில் ஒரு நிகழ்வு நடந்திருந்ததை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த மாநாட்டில் பேசப்பட்ட பல விஷயங்கள் மார்க்கத்திற்கு முரணானவையாக, அவர்கள் எதை கொள்கையாக கொண்டிருப்பதாக அடையாளப்படுத்தி இருக்கிறார்களோ அதற்கே எதிராக அமைந்திருப்பதை நாம அதை பார்க்கிற போது அறிந்து கொள்ள முடிகிறது. இந்நிலையில் அந்த நிகழ்வின் ஒரு அமர்வில் தர்கா ஜியாரத் கூடுமா என்கிற கேள்வி ஒன்று கேட்கப்படுகிறது. அந்த கேள்விக்கு பதிலளிக்கிற போது ஒருவர் அது குறித்த பதில ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களில் கொண்டு அளிக்க தொடங்குகிறார். அதில் நிறைய மார்க்கத்திற்கு முரணான பல விஷயங்கள் இருந்தாலும் அவர் இந்த தர்கா ஜியாரத் என்பதில் நிறைய அனாச்சாரங்கள் நடக்கிறது, அதில் அல்லாஹ் அல்லாதவரிடத்தில் உதவி தேடுதல் இருக்கிறது, அதை தவிர்க்க வேண்டும் என்கிற வகையில் அவர் பேசியிருக்கிறார். ஜியாரத் செய்யறது முஸ்தாப். ஒரு ஜியாரத்தை செய்யல குற்றவாளியாக ஆகிவிட முடியாது. ஆனால் இன்னைக்கு நடக்கிறது என்னன்னு சொன்னா, அங்கு சென்று அவுலியாக்களிடத்தில், முன்னோர் இடத்தில், நாதாக்களிடத்தில் உதவி தேடுறது. அந்த உதவி தேடுறது கூடாது. நம்ம சூரா ஃபாத்திஹால ஓதுறோம், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம் அப்படி நீங்க பள்ளியாசல்ல சொல்றோம். பள்ளியாசலுக்கு வெளியே போய் அந்த மாதிரி காரியம் செய்யக்கூடாது. எல்லா மூமின்களும் இதே நிலை தான், எல்லா நேரத்திலும் சரி, பள்ளியாசல் மட்டுமல்ல எல்லா நேரத்திலும் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இந்த நிலை வந்துருச்சுன்னு சொன்னா யாருக்கு எந்த விதமான திகட்டல் வராது. இப்படி அவர் பேசி இருக்கிற இந்த நிலையில் கடந்த ஒரு சில நாளுக்கு முன்னால் இந்த வீடியோ வெளியானதை ஒட்டியே கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த ஜமாத்துல் உலமா சபை சார்பாக அவர்கள் தங்களுடைய லெட்டர் பேட்ல இருந்து அதிகாரப்பூர்வமான ஒரு கண்டன அறிக்கையை வெளியிடுகிறார்கள். அதுல அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சுன்னத்துல் ஜமாத் கொள்கை விளக்க மாநாடு என்று சொல்லிவிட்டு இந்த கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய நபர் கொள்கையை குழி தோண்டி புதைக்கும் விதமாக பதிலளித்திருக்கிறார் என்பதையும், அது தங்களுக்கு அதிர்ச்சியையும் வேதனையும் அளிப்பதாகவும், இந்த கருத்தை வன்மையாக தங்கள் கண்டிப்பதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடுகிறார்கள். அப்ப இந்த விஷயத்தை நாம பார்க்கிற போது சுன்னத்துல் ஜமாத் கொள்கை விளக்க மாநாடு என்று அழைப்பு விடுத்து தங்களுடைய கொள்கைகளை மக்களுக்கு எடுத்து சொல்வதாக அறிவித்துவிட்டு அவர்கள் அறிவிக்கிற அந்த கொள்கை சார்ந்து
பிறரிடத்தில் உதவி தேடலாமா, அவுலியாக்களிடத்தில் வழிமார்களிடத்தில் உதவி தேடலாமா என்பதற்கு கொள்கை ரீதியாக கூடாது என்கிற பதிலை அவர்கள் அளித்திருக்கும் பொழுது, அவர்களை சார்ந்த ஜமாத்துல் உலமா சபையின் ஒரு அங்கமாக இருக்கிற கன்னியாகுமரி மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையே அதை கண்டிக்கிறது, எதிர்க்கிறது என்று நாம பார்க்கும் பொழுது, அப்ப இந்த இரண்டில் எது சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கொள்கை? இத மாநில உலமா சபை தெளிவுபடுத்துமா? இந்த ரெண்டுல இதுதான் சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கொள்கை அப்படின்றத அவர்கள் தெளிவுபடுத்த முன் வருவார்களா? கிடையாது. நீங்க இது போன்ற எண்ணற்ற பல நிகழ்வுகள் கடந்த காலங்களில் அரங்கேறி இருக்கிறது. இந்த உலமா சபையை பொறுத்தவரை பெரும்பாலும் இதுல இந்த பரோலை விஷ சிந்தனை அதுல ஊடுருவி பல நாட்களாக அவர்களுடைய அந்த செயல்பாடுகள் என்பது மார்க்கத்திற்கு எதிராக, அவர்கள் பின்பற்றுவதாக கூறிக்கொள்கிற மதுஹபுகளுக்கும் எதிராக பல்வேறு விதமான ஷியா கொள்கையை சார்ந்த பல ஊடுருவல் அவர்களிடத்தில் அரங்கேறி கொண்டிருப்பதை நாம பார்க்க முடிகிறது. அப்பேற்பட்டவர்கள் அவ்வப்போது வெளியிடுகிற இது போன்ற கருத்தர்களை கூட கண்டிக்க ஒரு சாரார் முன்வருகிற போது அதற்கு மறுப்பு அறிக்கையோ அல்லது அதை கண்டித்தோ இதுதான் சரி என்கிற ஒரு நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துகிற ஒரு அணுகுமுறையோ இவர்களிடத்தில் இல்லாததை நாம பார்க்க முடிகிறது. இப்பேற்பட்டவர்கள் ஒரு தங்களுடைய கொள்கையை விளக்கப் போகிறோம் என்று மாநாடு நடத்தி மக்களுக்கு என்ன கொள்கையை சொல்ல போறாங்க என்பது ஒரு கேள்விக்குறியாக இருப்பதை நாம புரிய முடிகிறது. இதுல அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லியிருக்கிறார், அதை இவர்கள் எந்த விதத்தில் கண்டிக்கிறார்கள் என்று நாம பார்த்தோம்னா, தர்கா ஜியாரத் கூடுமா என்கிற கேள்வி அவரிடத்தில் கேட்கப்படுகிறது. அப்ப அவர் சில நபிமொழிகளை வைத்து அவுலியாக்கள் இறை நேசர்களை சந்திப்பது கூடுமா கூடாதா, அங்கு செல்லலாமா, இது சம்பந்தமாக நாம் சற்று சிந்திக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் கூறியிருக்கின்றார்கள், அன் அபீ புரைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم نهيتكم عن زيارة القبور فزوروها رواஹ முஸ்லிம், பக்கம் நம்பர் 314, ஜில்து நம்பர் 1. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் என்ன சொல்ல நாடுகிறார்கள், ஆரம்பத்தில் நான் ஜியாரத்து குபரை தடுத்தேன், கபூர் ஜியாரத்துக்கு செல்லாதீர்கள், அங்கு போவாதீர்கள் என்பதாக நான் தடுத்தேன், நஹைத்துக்கும். ஆனால் அப்புறம் சொன்னார்கள் ஃபஸூருஹா, நீங்கள் சந்திங்கள், ஜியாரத் செய்க என்பதாக அமர் ஏவுகிறாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் தடுத்தார்கள்? முதலாவதாக ஆதாரபூர்வமான நபிமொழிகளை வைத்து மார்க்க விஷயங்களை அணுக வேண்டும் என்கிற ஒரு போக்கு, ஒரு அணுகுமுறை இவர்களிடத்தில் வரவேற்கத்தக்கது என்பதைத்தான் நாமளும் தெளிவுபடுத்துறோம். அப்ப அவர் முதல்ல ஒரு சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெறுகிற செய்தியை குறிப்பிடுறாங்க. தர்காக்களுக்கு நாம ஜியாரத் செல்லலாமா, அங்கு போய் அந்த கபர்களை சந்திக்கலாமா என்று கேட்கிற போது ஆதாரங்களை குறிப்பிடுறார். அல்லாஹ்வுடைய தூதர் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹைத்துக்கும் அன் ஜியாரத்துல் குபூர், முதல்ல அந்த கபர்களை ஜியாரத் செய்வதை விட்டு நான் உங்களை தடுத்திருந்தேன் என்று நபி அவங்க சொல்றாங்க. ஃபஸூருஹா, இனிமேல் நீங்கள் அந்த தடை இல்லை, நீங்கள் அந்த கபர்களை போய் சந்திக்கலாம், நீங்கள் ஜியாரத் செய்யலாம் என்று நபி அவர்கள் அனுமதி அளிக்கிற அந்த செய்தியை முதல்ல குறிப்பிடுறாங்க. இதை ஏன் அனுமதித்தார்கள் என்றெல்லாம் சில விளக்கங்களை கொடுக்கிறாங்க. அது மார்க் அடிப்படையில் சரியில்லாதவையாக இருக்கிறது என்பதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நாம பார்க்கிற போது மற்றொரு ஹதீஸ குறிப்பிடுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பாக அவங்க சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெறுகிறது. ஜார நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர உம்மிஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தாயாரின் அடக்கத்தலத்தை ஜியாரத் செய்வதற்கு சென்றார்கள். ஃபபகா, அல்லாஹ்வுடைய தூதர் அங்கு சென்று அழுதார்கள். வபுகாமன் ஹவுலஹு, நபி அவர்களை சூழ்ந்திருக்கிற அந்த நபித்தோழர்களும் அழுகிறார்கள். இந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இஸ்தஅதன்து ரப்பி ஃபீ அன் அஸ்தக்ஃபிர லஹா, இவர்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்பதற்கு இறைவனிடத்தில் நான் கேட்டேன்.
ஃபலம் யூதன்லி, அல்லாஹ் எனக்கு அதற்கு அனுமதி அளிக்கல. ஏன்னா இறந்தவர் ஒரு இணை கற்பிப்பாளர் என்கிற போது அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்பது கூடாது என்கிற அடிப்படையில் அல்லாஹ் அதை தடுத்துறான். ஆனா அல்லாஹ் எதற்கு அனுமதி அளிக்கிறான்? அவருடைய கபரை சென்று ஜியாரத் செய்வதற்கு, சந்திப்பதற்கு எனக்கு அனுமதி அளித்தான் என்று நபி அவங்க சொல்றாங்க. ஏன் அந்த அனுமதி வழங்கப்படுகிறது? அல்லாஹ் எங்களுக்கு அனுமதி அளித்தான், அதனால நீங்களும் கபர்களை சென்று ஜியாரத் செய்யுங்கள். அது மரணத்தை நினைவுபடுத்தும் என்று அந்த செய்தி இருக்கிறது. சில செய்திகள்ல துதக்கிருள் ஆகிறாது, மறுமையை உங்களுக்கு நினைவுபடுத்தும் என்கிற மாதிரி பலவாறாக அந்த செய்திகள் இருக்கு. அதையும் அந்த சகோதரர் அதை குறிப்பிடுறார். நபியை கேட்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தாயை சந்திக்க, தாயுடைய கபரை போய் ஜியாரத் பண்ண கேட்டிருக்கார். ஏன் தாய் நபியை ஏற்றுக்கொள்ளல? வஃபாத் ஆயிட்டா. முதல்ல நபியாகிறதுக்கு முன்பதாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி பட்ட கிடைப்பதற்கு முன்பதாகவே சிறு பிராயத்திலே அவர் தாயும் இறந்து விட்டார்கள், தந்தை இறந்து விட்டார்கள். அந்த பாசத்தில் நபி கேட்கிறார்கள், கபரில் அழுகிறார்கள். அதை பார்த்து சஹாபாக்கள் அழுகிறார்கள். நபி கேட்கிறாரு, ரப்பி இஸ்தாதான் து ரப்பி, என்னோட ரப்பிடத்தில் அனுமதி கேட்டேன். ஆனால் பலம் அஸ்தாக்ஃபிரலஹா, அந்த தாய்க்கு பாவ மன்னிப்பு கேட்பதற்காக வேண்டி பலம் யோதான் எனக்கு அனுமதி கொடுக்கவில்லை. அல்லாஹ் அனுமதி கொடுக்கல. அப்போ எதுக்கு அனுமதி கொடுத்தான்? பஸ்தாதான் துஃபியானா அசூர பசூருஹா, கபரை ஜியாரத் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்தான். நீங்கள் போய் சந்திங்க, ஜியாரத் பண்ணுங்க என்பதா. இப்போ இது மூலம் தெளிவாக தெரிகிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத் பண்ணியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸும் முஸ்லிம்ல வருது. இப்போ இந்த செய்திகளை குறிப்பிட்டு இதன் அடிப்படையில் நாம ஜியாரத் செய்வது என்பதை பொறுத்தவரை அது கூடும். ஆனா அவரும் அதை விளக்கம் சொல்லும் பொழுது, இது கபர்ஸ்தானுக்கு போகும் பொழுது மௌத்துடைய நினைப்பு வரும், மரணத்தினுடைய நினைப்பு வரும் என்பதற்காக. நாமும் நாளைக்கு இங்கே தான் வரப்போறோம், மறுமையை அடைய போகிற நாம இதற்காக என்ன சம்பாதித்து வைத்திருக்கிறோம் என்கிற சிந்தனை நமக்கு ஏற்படணும். ஆனா இன்னைக்கு கபர் ஜியாரத் என்று சொல்லக்கூடிய அந்த சூழலை பார்த்தோம்னா பல அனாச்சாரங்கள், அட்டூழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதனால தான் மற்றவர்கள் அங்கு போவதற்கு யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு நிலையையும் குறிப்பிடுகிறார். உங்களுக்கு தெரியும், என்னை விட என்னென்ன அனாச்சாரங்கள், அட்டுழியங்கள் நம்முடைய முன்னோர்கள் அவுலியாக்களுடைய தர்பாரில் நடந்து கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி இந்த ஜியாரத் செய்வதை பொறுத்தவரை அது ஒரு முஸ்தகபான ஒன்று. உலமாக்கள், ஃபுகஹாக்கள் அப்படித்தான் அதை சொல்றாங்க. ஜியாரத் செய்ய விருப்பம் இல்லாதவர்கள், ஜியாரத் செய்யாதவர்கள் குற்றவாளிகளாக போறாங்க. விரும்புறவங்க செய்யலாம் என்கிற வகையில் மார்க்கம் சொல்லுகிற ஒன்று தான் என்கிற அடிப்படையும் அவர் சொல்றார். ஜியாரத் செய்யறது முஸ்தாப். ஒரு ஜியாரத்தை செய்யல குற்றவாளியாக ஆகிவிட முடியாது. ஆனா இன்னைக்கு நடக்கிறது என்னன்னு சொன்னா, அங்கு சென்று அவுலியாக்களிடத்தில், முன்னோர்களிடத்தில், நாதாக்களிடத்தில் உதவி தேடுறது. அந்த உதவி தேடுறது கூடாது. இதுல முதல்ல இந்த ஹதீஸுகளை வைத்து இந்த பதிலளிக்க முன் வந்தது. ஏன்னா ஆதாரமற்ற பலவீனமான சில நபிமொழிகளையும், எந்த அசலும் இல்லாத, எந்த அடிப்படையும் இல்லாத பல கப்சாக்களையும் வைத்தே ஜும்மா மேடைகளையும் பல பயான் நிகழ்ச்சிகளையும் செய்து வந்து கொண்டிருந்த இவர்கள் தற்போது நபிமொழிகளை வைத்து மக்களுக்கு பதிலளிப்பதே வரவேற்கத்தக்க ஒன்று. அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அதுல சில அனாச்சாரங்களை இவர் கண்டித்ததும், அங்க அனாச்சாரம் நடக்குது என்கிற அந்த கண்டிப்பையும் நாம வரவேற்கிறோம். ஆனால் அந்த ஜியாரத் செய்வதற்கு நபி அவர்கள் எதற்காக அனுமதித்தார்கள் என்று அவர் சொல்லும் போதே மரண சிந்தனை ஏற்பட வேண்டும், மறுமை சிந்தனை ஒருவருக்கு ஏற்படணும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் நபி அவர்களை தன்னுடைய தாயாருக்கு பிரார்த்திக்க கூடாது என்று இருந்தாலும் கூட அந்த கபருக்கு செல்லலாம் என்று அனுமதி அளித்தான். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் முன்பு தடை செய்திருந்தும் கூட பிற்காலத்தில் அதை அனுமதித்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். என்றால் அப்ப இந்த காரணம் இன்றைக்கு தர்காவில் இருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்கணும். மற்ற விஷயங்களை குறிப்பிட்டவர்கள் இதனால் தர்கா ஜியாரத் கூடும் என்று சொல்வது அது சரியானதல்ல. ஏன் தர்காவில் இந்த செய்தி குறிப்பிடுகிறபடி தர்காவில் சாத்தியப்படுமா? யோசிச்சு பாருங்க. தர்காவுக்கு சென்றால் நாம் அங்கு நடக்கிற அந்த அனாச்சாரங்களின் வாயிலாக ஒருவருக்கு மரண சிந்தனை ஏற்படுமா? மறுமை குறித்த பயம் ஏற்படுமா?
அப்ப கிடையாது. அப்ப நபி அவர்கள் எந்த நோக்கத்திற்காக அதை அனுமதித்தார்களோ, அதை நமக்கு வழிகாட்டி இருந்தார்களோ, அந்த நோக்கமே அப்பட்டமாக சிதைக்கப்படுகிற ஒரு நிலை தர்காக்கள் அரங்கேறி கொண்டிருக்கிறது என்பதை நாம பார்க்க முடிகிறது. நறுமணம் மிக்க சூழல், ஆடம்பரமான பெரும் கட்டடங்கள், அப்படியே ஜோடிக்கப்பட்டிருக்கிற மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட அந்த மக்பராக்கள், இதையெல்லாம் பார்த்து ஒருவருக்கு இரையச்சம் ஏற்படுமா? அங்கு சென்று நாங்களும் இங்கு வரக்கூடியவர்கள் தான் என்கிற சிந்தனை ஒருவருக்கு ஏற்படுமா? அப்ப இந்த நபி அவர்கள் இதை அனுமதிக்கிறதற்கான காரணமே அங்கு சிதைந்து போகிற அடிப்படையை நாம பார்க்கிறோம். அதுவும் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த கபர் குறித்த அந்த தர்காவில் அரங்கேறுகிற நிகழ்வுகளை எந்த அளவுக்கு கண்டித்திருக்கிறாங்க? இந்த செய்திகளை நீங்க குறிப்பிட்டிருக்கணும்ல. எப்படி சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கிற அந்த செய்தியை குறிப்பிட்டு இது அனுமதி அளித்திருக்கிறார்கள் என்று நீங்கள் குறிப்பிட்டீர்களோ, அதில் இருக்கிற அனாச்சாரங்கள் கண்டிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டீர்களோ, அதே மாதிரி தர்காவில் நடக்கிற அந்த நிகழ்வுகள், அதே நீங்கள் குறிப்பிடுகிற ஆதாரபூர்வமான நபிமொழிகள்ல அதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் கண்டித்து இருக்கிறார்களே, அதையே நீங்க குறிப்பிடல. நபி அவர்கள் அதை எப்படி கண்டித்திருக்கிறார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெறுகிறது. ஐ யூ ஹஸ்ஸல் கபரு, அந்த கபறுகள் பூசப்படுவதையும், வை யுகாத அலைஹி, அதன் மீது அமரப்படுவதும், வை யுபுனா அலைஹி, அதன் மீது கட்டடம் எழுப்பப்படுவதையும் அல்லாஹ்வுடைய தூதர் நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள். எவ்வளவு தெளிவா இருக்கு. பூசுவதோ அதில் அமர்வதோ அதில் கட்டடம் எழுப்புவதோ கூடாது என்றால் எத்தனை கட்டடங்கள் இன்றைக்கு அந்த கபர் மீது எழுப்பப்பட்டிருக்குது. இதை எப்படி நாம மார்க்கமாக அங்கு சென்று நபி அவர்கள் ஜியாரத் செய்ய சொன்ன ஒரு காரணத்தை ஒட்டி அனுமதித்திருக்கிற ஒன்றை வைத்து இந்த தர்கா ஜியாரத்தை அனுமதிக்க முடியும் என்பதை நாம் சிந்திக்கணும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் எப்படியான எச்சரிக்கைகளை செய்திருக்கிறார்கள்? சஹீஹ் புகாரியில பல இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி, லஅனத்துல்லாஹி அலல் யஹூதி வன் நஸாரா, யூத நஸாராக்களை அல்லாஹ் சபிப்பானாக, யூத கிறிஸ்தவர்களை. ஏன் தெரியுமா? அவர்கள் இத்தகது குபூர அன்பியாயிஹிம் மசாஜித, அதை வணக்கத்தலங்களாக அந்த கபர்களை மாற்றிக்கொண்டார்கள் என்பதனால அல்லாஹுவின் சாபம் அவர்களுக்கு உண்டாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். என்றால் நபிமார்களின் கபர்கள்ல கட்டடம் எழுப்பிய காரணத்தினால், அதை வணக்கத்தலமாக மாற்றிய காரணத்தினால் யூத கிறிஸ்தவர்கள் இறை சாபத்திற்கு உள்ளாகிறார்கள் என்றால் யாருன்னே தெரியாதவர்கள், அவர்கள் இறை நேசர்களாகவே இருக்கட்டுமே, நபிமார்களை விட சிறந்தவர்களா? அப்ப நபிமார்களுக்கே கட்டடம் எழுப்பக்கூடாது, அவர்களுடைய அந்த இறந்த இடங்களை வணக்கத்தலமாக மாற்றக்கூடாது என்றால் இன்னைக்கு தர்காவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அப்ப அதில் நபி அவர்கள் பொது மையவாடியில் நீங்கள் சென்று மரணத்தை நினைவு கூர்வதற்காக அங்கு சென்று நீங்கள் பார்வையிடலாம், சந்தித்து வரலாம், அங்கு போய் மறுமை நினைவை நீங்கள் தூண்டி அதை ஏற்படுத்தி கொண்டு வரலாம் என்று நபி அவர்கள் விட்ட அந்த அனுமதியை எப்படி நாம இந்த ஒரு தர்கா என்கிற இதற்குள் நாம் ஜியாரத் செய்யலாம் என்பதற்கு ஆதாரமாக கொள்ள முடியும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னும் சொல்ல போனா இந்த நிகழ்வுகளை அவர் கண்டித்து வருகிற போதே அதில் நிறைய விஷயங்களையும் முக்கியத்துவமான சில விஷயங்களையும் குறிப்பிடுகிறார். இதில் முக்கியமான பகுதி தர்கா குறித்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவர் அதை குறிப்பிடும் பொழுதே சொல்றாரு, இங்க இன்றைக்கு நடக்கிற விஷயம் என்னன்னா, முன்னோர்களிடத்துல, அவுலியாக்களிடத்தில், நாதாக்களிடத்தில் உதவி தேடுகிறோம் என்கிற நிலை இருக்கிறது. அது கூடாது. ஆனா இன்னைக்கு நடக்கிறது என்னன்னு சொன்னா, அங்கு சென்று அவுலியாக்களிடத்தில், முன்னோர்களிடத்தில், நாதாக்களிடத்தில் உதவி தேடுறது, அந்த உதவி தேடுறது கூடாது. நம்ம சூரா ஃபாத்திஹால ஓதுறோம், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம் அப்படின்னு நீங்க பள்ளியாசல்ல சொல்றோம். பள்ளியாசலுக்கு வெளியே போய் அந்த மாதிரி காரியம் செய்யக்கூடாது. எல்லா மூமின்களும் இதே நிலை தான், எல்லா நேரத்திலும் சரி, பள்ளியாசல் மட்டுமல்ல எல்லா நேரத்திலும் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இந்த நிலை வந்துருச்சுன்னு சொன்னா யாருக்கு எந்த விதமான திகட்டல் வராது. சூரத்துல் ஃபாத்திஹால நாம அன்றாடம் என்ன ஓதுறோம்? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், நாம உன்னிடத்திலே உதவி தேடுகிறேன் என்று சொல்லிவிட்டு, உன்னையே வணங்குகிறேன், உன்னிடத்திலே உதவி தேடுகிறேன் என்று பள்ளிவாசலில் அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு தொழுகையின் போதும் சொல்லிவிட்டு கேட்டுவிட்டு
வெளியே சென்றதோடு நீங்கள் வேறு யாரிடத்திலும் கேட்கிறீர்கள் என்றால் அது தவறுதானே. இதனால்தான் பலர் அந்த இது விஷயம் தவறு என்று குறிப்பிடுகிறார்கள். அங்கு நடக்கிற அனாச்சாரங்களை கண்டுத்தான் இது தவறுன்றாங்க. அங்கு சென்று தவாப் செய்வதும், அங்கு போய் ருக்கு செய்வதும், அங்கு சஜ்தா செய்வதும், இப்ப இது மாதிரியான சூழல்கள் அங்கு உருவாகிறது என்பதை ஒப்புக்கொண்டதோடு இந்த சூழல்கள் தவிர்க்கப்பட வேண்டும், இறைவனை தவிர வேறு யாரும் உதவி தேடப்படக்கூடாது என்கிற ஒரு ஆழமான கருத்தை முன்வைத்திருக்கிறார். இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அப்ப இதில் இன்னும் கூடுதலாக இது எவ்வளவு பெரிய ஒரு உதவி தேடக்கூடாது என்பதை தாண்டி இது சாதாரணமாக கண்டித்துட்டு போற மாதிரியான, நகர்ந்து நாம சென்று விடுகிற மாதிரியான ஒரு விஷயம் இல்லை. இது மாபெரும் ஒரு இணை வைப்பு. அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் சென்று உதவி தேடுவது, உயிரற்ற ஒருவரிடத்தில், இறந்தவரிடத்தில் போய் நாம் உதவி தேடுவது என்பது ஒரு இணை வைப்பு என்கிற போது, அப்ப அதை எப்படி, எந்த அளவிற்கு நாம் இந்த சமுதாய மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டி இருக்கிறது? சாதாரண பாவம் அது. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுகிறானே, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பிஹி, தனக்கு இணை கற்பிப்பதை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா, தான் நாடியோருக்கு அதற்கு கீழ்நிலையில் இருக்கிற பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். ஒமை யுஸ்ரிக் பில்லா, யார் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கிறார்களோ ஃபக்கத் இஃப்தரா இஸ்மன் அலீமா, அவர்கள் மிக பெரும் பாவத்தை கற்பனை செய்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே. அந்த பெரும் பாவத்தை, இறைவனை மட்டும் வணங்குகிறோம் என்று சொல்லி, இறைவனிடத்திலேயே உதவி தேடுகிறோம் என்று சொல்லி வெளியே சென்று இணை கற்பிக்கிற இந்த காரியத்தில் ஈடுபடுவதை, அதை ஊக்குவிக்கிற மாதிரி எங்க சென்று ஜியாரத் செய்யலாம் என்று நாம சொல்லுவது அது எப்படி சரியாகும்? சொல்லி இருக்கிற தகவல் சரி, அங்கு சென்று நாம பிரார்த்திக்க கூடாது, உதவி தேடக்கூடாது என்று சொல்லி இருக்கிற விஷயங்கள் சரி, அங்கு நடக்கிற அனாச்சாரங்களை கண்டித்தது சரி, அங்கு சஜ்தா செய்யக்கூடாது, தவாப் செய்யக்கூடாது என்று சொன்னது சரி. ஆனால் பெரும் இணை வைப்பு என்பதை குறிப்பிடணும்ல. எந்த அளவிற்கு அது ஒருவனுடைய மறுமை வாழ்க்கை அது பாலடிக்கும், மன்னிப்பு கிடைக்காது என்பதை தாண்டி சஹீஹ் புகாரில் இடம்பெறுகிற செய்தி, கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் மாத்த வஹுவ யதுஉ மின் தூனில்லாஹி நித்தன் தஹலன் நார், யார் அல்லாஹ்விற்கு நிகராக வேறு எவரையும் அழைத்த நிலையில் மரணிக்கிறாரோ அவர் நரகில்தான் நுழைவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். என்றால் இது குறித்த ஒரு போதிய விழிப்புணர்வு நம்மிடத்தில் ஏற்பட வேண்டும். இந்த தர்காக்கு சென்று நாம் இவ்வளவு அனாச்சாரங்கள் நடக்கிறது என்பதை குறிப்பிட்டிருக்கிற, நாம் தெரிந்து வைத்திருக்கிற போது, அப்ப அந்த இடத்தில் சென்று ஜியாரத் செய்வதை நாம் எப்படி ஆகுமாக்க முடியும்? அதை சொல்லும் பொழுதே இந்த தவறுகள் நடக்கிறது என்பதை சுட்டிக்காட்டிவிட்டு இதை தவிர்த்து கொண்டு ஜியாரத் செய்யணும் என்று சொல்கிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு தவறு. நபி அவங்க இன்னும் சொல்ல போனா அப்பட்டமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த கவுலை சொல்ல நாம் எடுத்து பார்க்கிற போது பொது மையவாடிகளைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வார்த்தை மூலம் குறிப்பாக்கி இருக்கிறார்களே ஒழிய இப்படியாக புனிதமாக கருதப்படுகிற ஒரு இடத்தை அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் புவானா என்கிற இடத்தில் அறுத்து பலியிடுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து ஒருவர் நான் நேர்ச்சி செய்திருக்கிறேன்னு சொல்றார். அப்ப நபி அவங்க கேட்கிற முதல் கேள்வி என்னன்னா, அந்த இடத்துல அந்த இணை வைப்பவர்கள் வழிபடக்கூடியவை ஏதாவது இருக்கிறதா? அவர்கள் ஏதாவது அங்கு ஹல் கான ஃபீஹா ஈதுன் மின் அயாதிஹிம், அவர்களுடைய பெருநாட்களில் அல்லது அவர்களுடைய விழாக்கள் எதுவும் நடப்பதுண்டா என்பதை நபி அவர்கள் கேட்கிறார்கள். அப்ப இல்லை என்று அவர் சொன்னதோடு தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர் நேர்ச்சையை நிறைவேற்றுவதற்கு அனுமதி அளிக்கிறார்கள். என்றால் அப்போ ஒரு சூழல், ஒரு சபை நாம் மார்க்கம் அனுமதித்திருக்கிற ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் கூட அந்த சபை எப்படியானது, அங்கு மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் நடக்கிறதா, பிற மத கலாச்சாரங்கள் அரங்கேறுகிறதா, அல்லாஹ்வுடைய தூதர் எதிர்த்திருக்கிற பல காரியங்கள் நடக்கிறதா என்பதை கண்காணிக்கணும்ல. அங்க என்னென்ன அனாச்சாரங்கள் நடக்குது, பிரம்மாண்டமான கட்டிடங்கள், கபர் மேல பூச நபி அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். பெரும் ஒரு ஆண் பெண்கள் சேர்ந்து ஒரு உரசல்,
ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் என்று அந்த சூழல்களே ஒருவருக்கு மரண நினைப்பை மறுமையை நினைவுபடுத்த முடியுமா அங்க போய்? அதே மாதிரி அங்க அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்திருக்கிற எவ்வளவு நீங்க சொல்லியிருக்கிற 1-2 விஷயங்கள் தவிர்த்து, அங்கு சஜ்தா செய்வதை தவிர்த்து, அங்கு சென்று தவாப் செய்வதை தவிர்த்து விழுந்து அப்படியே கும்பிடுகிறார்களே, கையேந்தி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பதை போன்று அவரிடத்தில் பிரார்த்திக்கிறார்களே, அந்த இடத்தில் உட்கார்ந்து ஃபாத்திஹா ஓதுவது, அங்கு பிற மதத்தை காப்பி அடித்து அங்கு விபூதி அடிப்பது, சாம்பல் கொடுப்பது, கபரை முத்த விடுவது, சந்தனம் தெளிப்பது, பூ வைத்து அந்த கபரை அலங்கரிப்பது என்று இப்படி மார்க்கத்திற்கு புறனான அவ்வளவு காரியங்களும், பல இணை வைப்பு, பல பிதத்தான காரியங்கள் அங்கு அரங்கேறுகிற போது ஒரு முஃமின் எப்படி அங்க போய் நபி வழியின் அடிப்படையில் அவன் ஜியாரத் செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்க. அப்ப நபி அவர்கள் சொன்ன நோக்கமே அங்கு தடைபடுகிறது என்பதை தாண்டி பல பாவமான காரியங்கள் ஏற்படுகிறது என்பதை கண்டிக்கிற நீங்க அந்த இடத்திற்கு எப்படி போக விடலாம்? நபிமொழியில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? மன் ராவு மின்கு முன்கரன், யார் ஒரு தீமையை காண்கிறாரோ ஃபல் யுகையிரு பியதிஹி, அவர் தனது கரத்தினால் அதை தடுக்க வேண்டும். ஃபஇல்லம் யஸ்ததி, அதற்கு அவர் சக்தி பெறவில்லை என்றால் ஃபபிலிசானிஹி, அவர் தனது நாவினால் அதை தடுக்க வேண்டும். அதற்கும் அவர் சக்தி பெறவில்லை என்றால் ஃபபி கல்பிஹி, தனது உள்ளத்தினாலாவது அதை வெறுத்து ஒதுக்க வேண்டும். தாலிக அலாஃபுல் ஈமான், அதுதான் ஈமானுடைய பலவீனமான ஒரு நிலை, கடைசி நிலை என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் என்றால், அப்ப இதை கண்டிக்காம அங்க போய் நம்ம ஜியாரத் மட்டும் போய் செய்து வருவது மார்க் அடிப்படையில் சரியானதாக இருக்குமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னும் அதில் சில மார்க்கத்துக்கு மாற்றமான சில காரியங்களையும் அதை சொல்றாங்க. அப்ப இது போன்ற விஷயங்கள் தான் இந்த கன்னியாகுமரியை சார்ந்த ஜமாத்துல் உலமா சபை அவங்க யோசித்திராத, அவர்கள் மண்டையில் வைத்திருக்கிற அந்த பரலேவிச கொள்கை, இதன் அடிப்படையில் தான் இந்த கபரு ஜியாரத் குறித்து அங்க நடக்கிற அந்த அனாச்சாரங்களையும் அங்கு அல்லாஹ் அல்லாதவரிடத்தில் உதவி தேடுவதையும் கண்டிக்கிற போது இவர்கள் கோபத்தில் கொப்பளிப்பதை நாம பார்க்க முடிகிறது. இது அல்லாம அதுல சில மார்க்கத்திற்கு மாற்றமான சில விஷயங்களையும் குறிப்பிடுறாங்க. அதை நாம தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். பெண் சமுதாயம், பெண் சமுதாயத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிறார்கள், லான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸுவாராத்தில் குபூர். நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அதாவது ஜியாரத் செய்யக்கூடிய பெண்களை சபித்து இருக்கிறார்கள், லானத் செய்திருக்கிறார்கள். அதுவும் இங்கே வருது, ரவா திருமதி ஷரீஃபில் வருது, ஜில்து அவ்வல் 203 இந்த ஹதீஸ் வருகிறது. ஏன் பெண்களுக்கு அனுமதி கம்மி, அனுமதி கிடையாது. ஏன்னு சொன்ன அது காரணம் சொல்றாங்க, பெண்களுடைய உள்ளம் மிக இலகிய உள்ளம், அங்கு சென்றால் அவர்களுக்கு பதஷ்டங்கள் ஏற்படும், சட்டையை கழித்துக் கொள்வார்கள், அதே மாதிரி கத்துவார்கள், கதறுவார்கள், அது அவ்வளவு தேவையும் இல்லை. பெண்கள் ஜியாரத் செய்யக்கூடாது என்று ஒரு ஹதீஸை குறிப்பிட்டு அதன் அடிப்படையில் சொல்றாங்க. அது ஏன்னா அதற்கு சில காரணங்களையும் சொல்றாங்க. ஆனால் பெண்கள் ஜியாரத் தொடர்பாக நிறைய செய்திகள் இடம்பெற்றாலும் கூட அதை தவிர்க்க சொல்லி நபி அவர்கள் சொல்வது போன்று நிறைய செய்திகள் இடம்பெறுகிறது. அதில் சிலவற்றை பலவீனமாக நாம் பார்த்தாலும் ஆதாரப்பூர்வமான நபிமொழிகளும் இடம்பெறத்தான் செய்கிறது. அப்ப அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது என்று நாம் பார்த்தோம்னா, நாம முதல்ல பார்த்த அந்த நபிமொழியே இந்த சட்டம் மாற்றப்பட்டு விட்டது என்பதற்கான ஒரு சான்றாக நாம பார்க்க முடியுது. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் முன்பு தடுத்து இருந்ததையும் ஃபஸூருஹா, இப்போது நீங்கள் ஜியாரத் செய்து கொள்ளலாம், மன்னரைகளை பொது மையவாடிகளை சென்று நீங்கள் பார்வையிடலாம், அங்கு சென்று நீங்கள் மரணத்தை நினைவு கூர்ந்து விட்டு வரலாம் என்று நபி அவர்கள் அனுமதித்திருக்கிற அந்த அனுமதியே இந்த சட்டம் மாற்றப்பட்டுருச்சு என்பதை நமக்கு புரிய வைக்கிறது. இது அல்லாம அல்லாஹ்வுடைய தூதர் இடத்தில் வேறு சில நபிமொழிகளையும் முஸ்லீம்ல இடம்பெறுகிற அந்த நபிமொழிகளை நாம் பார்க்கிறோம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற போது, பக்கி வாசிகளிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மதீனாவில் இருக்கிற பக்கி என்கிற அந்த மையவாடிக்கு சென்று அங்கு அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுமாறு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எனக்கு சொன்னாங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது, அதுல அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, அங்கு சென்றால் நாங்கள் என்ன மாதிரியான பிரார்த்தனையை நாங்கள் சொல்ல வேண்டும் அப்படின்றத அவங்க கேட்கிறாங்க. கைஃப அக்கூல் லஹும் யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே
அங்கு சென்று நாங்கள் என்ன பிரார்த்தனையை சொல்வது என்று தான் சொல்லுவதை கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அங்கு சென்று அவர்களுக்காக நாம் செய்ய வேண்டிய பிரார்த்தனையை சொல்லித் தருகிறார்கள் என்பதையெல்லாம் பார்க்கிறோம். இதே மாதிரி நிறைய செய்திகள் பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதித்திருக்கிறார்கள் என்பதை குறிப்பாக்குற மாதிரி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் கேட்கப்படுகிற போது ஹாக்கிமில் இடம்பெறுகிற செய்தியில நபி அவர்கள் முன்பு தடை செய்திருந்தார்கள், பிறகு அதை அனுமதித்திருக்கிறார்கள் என்பதை அவங்க சொல்கிற நிகழ்வுகளை நம்ம பார்க்கிறோம். அப்ப பெண்களும் பொது மையவாடிக்கு செல்லலாம். இது ஆதாரமாக வைத்து நம்ம அந்த இவர்கள் ஒரு மோசமாக பல மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் அரங்கேறுகிற இடமாக தர்காக்களை ஆக்கியிருக்கிறார்களோ அதற்கு செல்வதற்கு இது ஆதாரமாக நம்ம கொள்ள முடியாது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து அவங்க சொல்லும் பொழுது இந்த பெண்கள் வீட்டில் இருந்து கொண்டே ஈசால் சவாப் செய்து கொள்ளணும் என்கிற மாதிரி சில அடிப்படைகளும் சொல்றாங்க. வீட்டில் இருந்து கொண்டே அவர்கள் தன்னுடைய சொந்தக்காரருக்கு ஈசால் சவாபுகள் செய்து கொள்ளலாம். ஈசால் சவாப் என்றால் என்ன? இன்றைக்கு உயிரோடு இல்லாத இறந்த ஒருக்காக வேண்டி சில நல்லமல்களை நாம செய்தோம்னா அது அவர்களுக்கு நன்மையை சேர்க்கும் என்கிற ஒரு நம்பிக்கையில தான் இந்த ஒரு அடிப்படையை சொல்றாங்க. இதுல அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்திருக்கிற சில விஷயங்களும் இருக்குது. நாம அவர் கடனாளியாக இருந்தால் அந்த கடனை எப்படி நாம பொறுப்பேற்கிறோமோ அது போன்று அவர் ஹஜ் கடமையான நிலையில் அவர் மரணித்திருந்தார்னா அவர் சார்பாக ஹஜ் செய்வதையும், நோன்பு கடமையாகி இருந்து அதை அவர் நோற்காமல் விடுபட்டு அதற்குள்ளாக மரணித்திருந்தால் அந்த நோன்பை எடுத்து நோற்கலாம் என்றும், அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை மூலமாக பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் என்றும் தர்ம செய்வதற்கான சில அடிப்படைகளையும் நாம் ஹதீஸ்களில் பார்க்க முடியுது. ஆனால் இது அல்லாமல் இன்றைக்கு திருக்குரான ஹத்தம் நாங்கள் ஓதுறோம், ஃபாத்திஹா ஓதுறோம் என்கிற மாதிரியான சில அவர்களுக்காக யாசின் ஓதுறோம் என்கிற மாதிரி இப்படியான சில மார்க்கத்திற்கு முரணான காரியங்களை செய்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் யாருக்கும், நபி அவர்கள் உயிரோடு இருக்கிற போது அவ்வளவு தன்னுடைய மகள்களில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தவிர்த்து நபி அவர்கள் உயிரோடு இருக்கிற போதே அவ்வளவு பேர் மரணிக்கிறாங்க. தன்னுடைய 2 மகன்கள் மரணிக்கிறார்கள், தன்னுடைய பேர குழந்தை மரணிக்கிறார்கள், எவ்வளவோ பல சஹாபாக்கள் மரணித்திருக்கிறார்கள். நபி அவர்கள் ஹத்தம் ஃபாத்திஹா ஓதலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதி அவர்களுக்கு பார்சல் அனுப்பல. அப்போ இந்த ஆதாரங்களின்படி அது மார்க்க அடிப்படையில் தவறானது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இது போன்ற அந்த விஷயங்கள் தான் இந்த ஒரு உலமா சபை சார்பாக ஏற்படுத்தப்பட்ட அந்த மாநாட்டினுடைய நிகழ்வுல சொல்லப்படுகிறது. இதை கண்டித்து தான் இவர்கள் சொல்லியிருக்கிற இது போன்ற சில அந்த வாசகங்களை கண்டித்துத்தான் இவர்களுக்குள்ளாகவே இன்னொரு அவர்களை சார்ந்த கன்னியாகுமரி சார்ந்த உலமா சபையிலிருந்து கண்டனங்களை தெரிவிக்கிறார்கள் என்றால், இப்போ கொள்கை விளக்கம் என்று சொல்லி ஒரு கொள்கையை இவங்க மக்களுக்கு சொல்லும்போது கொள்கை ரீதியான பிழைய அதுதான் பெரிய விஷயம் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த மாநாடை ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு அந்த கொள்கையை சீர்குலைக்கிற மாதிரியான நிலைப்பாடை ஒவ்வொருவரும், ஏன்னா கொள்கையில பாதிப்பு ஏற்பட்டால் அது பெரிய விஷயம், அது மோசமானது, நரகத்திற்கு அழைத்து சென்றும், கொள்கை தான் முக்கியம் என்றெல்லாம் பேசுறாங்க. உங்களுடைய அந்த உரைகள் மொத்த சாராம்சங்களை நீங்க பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கிற போது இவர்கள் அது தவறு, அது அப்பட்டமாக ஒரு அல்லாஹ் தவிர்த்து வேறு யாரிடத்தில் நாம எதிர்பார்ப்பது உதவி தேடுவது என்பது மிக மோசமான செயல் என்று சொல்லுகிற போது அதை ஆதரித்து உலமா சபை சார்ந்த அந்த பெரும் கூட்டமே அந்த குழுவினர்களை இன்றைக்கு வெளியிடுகிறார்கள் என்றால் அப்ப எது சரி என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடமை இந்த ஜமாத் உலமா சபைக்கு இருக்கிறது. அதை தெளிவுபடுத்துமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இதை இப்போ மார்க்க அடிப்படையில் இது மாதிரியான சில அணுகுமுறைகள் சரியா குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதையும் நாம் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் இதை தயவு தாட்சிணியமின்றி இந்த தர்கா வழிபாடுகளை இதில் இருக்கக்கூடிய பிழைகளை அது ஒரு ஹதீஸை நாம் எடுத்து அதில் இருக்கிற தவறுகளை அதில் இருக்கக்கூடிய மார்க்க சட்டங்களை சொல்வதை போன்று பரவலாக அப்போ தர்காவே கூடாது என்பதற்கு எண்ணற்ற பல ஆதாரங்கள் இருக்கும் பொழுது அதை மக்கள் மத்தியிலே தெளிவுபடுத்தி மக்களை நல்வழியின்பால் அழைக்க வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையை சொல்லிக் கொண்டு முடிக்கிறோம். வாஹிருதாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.